ஹாய். அதாவது மடப்புறம் காளை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கா. ஈவன் கனடாலேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து, மலேசியாலேருந்து, ஆஸ்திரேலியா நிறைய ஊர்லேருந்து எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. பட் இந்த ரீச்சிங் நல்லபடியாக அந்த தெய்வத்தோட இது எல்லாருக்கும் பார்க்கணுன்னு நினைக்கிறதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேர்லாம் முந்தானத்துக்கு எல்லாம் ஆஸ்திரேலியாலேருந்து ஒருத்தர் பேசினேன். ஆஸ்திரேலியா அண்ட் கனடா 2 ஊர்லேருந்து பேசினேன். அவள் என்ன சொன்னான்னா, தூரத்துலேருந்து இருக்கிறதுனால வந்துட்டு அவளுக்கு இங்கே வர முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தான். உடனே டக்குன்னு நம்ம பக்கத்தில் இருக்கும்போதே கிளம்பி போகிறதுக்கு யோசிக்கிறோம். அது தள்ளி இருந்தானா கண்டிப்பாக தூரத்துலேருந்து வர முடியாது. அதுதான் நான் இப்போ நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேனே, ஒரு எலும்பிச்சங்கனி எடுத்துக்கோங்க. அந்த நாள் வந்துட்டு அதாவது வெள்ளி இல்லை செவ்வாய், அந்த மாதிரி அந்த 2 நாள் ரொம்ப நல்ல நாள். சரி, ஞாயிற்றுக்கிழமை நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தான் முடியும்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி இந்த 3 நாட்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது வந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்க வேண்டாம், உங்களுடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டாம், அதுவும் பார்த்துக்கோங்க கொஞ்சம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிண்டு அது வந்துட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கிறதுக்கு கனி வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆற்றுல காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். காமாட்சி விளக்குலன்னா குலதெய்வம் வந்து உட்காரும்பா இல்லையா, காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுட்டு இல்லை குத்து விளக்கு ஏற்றி போயிடும். காமாட்சி விளக்கு இல்லைன்னா குத்து விளக்கு ஏற்றிருக்கோம். 5 முகம் ஏற்றுங்க அன்றைக்கி கண்டிப்பான முறையில். நெய் ஊற்றியோ எண்ணெய் ஊற்றியோ உங்களோட இஷ்டம் அது ஏற்றிருங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய குலதெய்வத்துக்கு 11 ரூபாயோ 51 ரூபா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த காசை முதல்ல எடுத்து வச்சுருக்கோம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அவருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் நமக்கு துணை புரியும். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதனால் பண விஷயமாகட்டும், கல்யாண விஷயமாகட்டும், குழந்தை விஷயமாகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் குலதெய்வத்தோடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இஷ்ட தெய்வம் நமக்கு துணைக்கு வரும் இல்லையா. ஸோ அதனால் காசு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு நல்ல ஒரு அகல் விளக்கோ இல்லை எங்காத்துல வெள்ளி விளக்கே இருக்குமா சின்னதாக எந்த விளக்கு இருக்கோ, சில்வரில் மட்டும் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க சாமிக்கு. நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு அகல் விளக்கை எடுத்து வச்சு, மண் விளக்கு அகல் விளக்கு கிளியஞ்சட்டி பற்றியெல்லாம் அதை எடுத்து வச்சு அதில் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அழகாக அதில் விளக்கேற்றி 11 ரூபாயோ 51 ரூபாயோ காசு எடுத்து வச்சு 2 எலுமிச்சம்பழத்தை கருப்பு இல்லாமல் வாங்கி நல்லா அலம்பிட்டு சாமிகிட்ட வச்சுருக்கோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து தெய்வம். நான் வந்துட்டு கோவிலுக்கு வர முடியாது, அதனால் நீ எங்கள் ஆற்றுக்கு வர, நம்ம அப்படி தான் வேண்டுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னைக்குன்னு எப்போ முடியுமோ நீ வந்துட்டு என்னை அழைச்சிக்கோ அப்படின்னு நீ வேண்டின்னு என்னுடைய நான் நினைத்த காரியங்கள் எல்லாம் சித்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலையும் அவளுக்கு முன்னாடி வச்சுட்டு அவளை நீங்கள் உங்கள் ஆற்றுக்கு கொண்டு வர. அந்த கனி, அந்த எலும்பிச்சங்கனிக்கு வந்து எவ்வளோ சிறப்பானதுன்னு தெரியுமா. அவங்களுக்கு திருஷ்டி கழிஞ்சு போயிடும்பா. அதுக்கப்புறம் நல்லது ஃபுல்லாக நடக்கும். எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணுவாள். எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைப்பா முன்னாடி. யோசிச்சு பாருங்க அண்ணா. ஸோ சுவாமியாக நினச்சி அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் வேண்டின்ட்டு விளக்கேற்றி காசு வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னத்துக்கு இந்த கேள்வி வருதுன்னு தான் எனக்கு புரியல. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணுறது மாமி, இது அந்த வார்த்தையை கூட என்னால் சொல்ல முடியலப்பா. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக தெய்வத்தை நம்ம மாற்றுக்கு வரவழைச்சிட்டு தெய்வம் வந்து நம்ம மாட்டில் இப்போ உக்காண்டிருக்க அம்மன் அப்படின்னா இந்த அம்மனை நம்ம அப்புறம் என்ன பண்ணுறது மாமி நம்ம கேட்போமா? சான்ஸே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வார்த்தையை தயவு பண்ணி யாரிடமும் எங்கிட்ட மட்டும் இல்லை யார்கிட்டையும் கேட்காதீங்கோ. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நல்ல வாரியம் பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கேட்காதீங்க. எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சாச்சு, அதில் வந்து அவளை நீங்கள் உட்கார வச்சுட்டு அவள் உங்கள் ஆட்டில் இருக்கும்போது எப்படி கெட்டதில் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஸோ இதை எடுத்து பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் யோசிச்சேன்னாக்கா அதை நீ கனியாகத்தான் பார்க்குற, அப்போ தெய்வமாக நீ பார்க்கலை, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த வார்த்தையை தயவு பண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறது பின்னாடி, அப்போ இது பழங்கிற ஃபீல் மட்டும்தான் அவங்களுக்கு மனசில் இருக்குது. இவளை அம்மனா தூக்கி அவளை உட்கார வச்சுட்டேன்னா அப்புறம் எப்படி அந்த கேள்வியை நீங்கள் கேட்பேன்? அந்த கேள்வியை கேட்க முடியாது. அந்த மாதிரி என்னைக்கு அவளை அவங்க ஆற்றுல உட்கார வைங்கோ. ஜெய் மகாகாளியே